அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு பாருங்க, காட்டு புல்லுக்கு உடுத்துக்கிறத நீங்க பாருங்க. நீங்க கவலைப்பட்டனா தான் சொல்லுவார் உங்களை பார்த்து, ஓ லிட்டில் ஃபெய்த்னுவார். அற்ப விசுவாசியே, இந்த வார்த்தை வேணுமா? கர்த்தர் பார்த்து இந்த வார்த்தை பேசணுமா? அதேடி பார்த்து என்ன பார்த்து அற்ப விசுவாசி என்ற? ஆமாப்பா, கவலைப்படுறதுனால தான்ப்பா சொல்றாரு. கவலைப்படாத இரு, உன்னை விசுவாசின்னு சொல்லுவாரு. கவலைப்பட்டா என்ன சொல்வாரு? அற்ப விசுவாசின்னு தான் சொல்லுவாரு. இன்னும் சொல்றாரு, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்களாம். தீஸ் திங்ஸ் என்னதுங்க? சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இந்த இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இந்த வேர்ல்ட் பீப்புள், இந்த வேர்ல்டு உலக மக்கள். உலக மக்கள்னு பாருங்க, அவங்களும் மக்கள் தான், நீங்களும் மக்கள். அவங்க உலக மக்கள், நீங்க தேவனுடைய ஜனங்கள். அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம். அவங்களுடைய டைப் வேற, உங்களுடைய டைப் வேற. அவங்களுடைய குணம் வேற, உங்களுடைய குணம் வேற. அவங்க உள்ளத்தில் உண்டாகிறது வேற, உங்க உள்ளத்தில் உள்ள. அவங்களுடைய சிஸ்டம் வேற, உங்களுடைய சிஸ்டம் வேற. அவங்க இம்மைக்காகவே வாழ்ந்து, இம்மைக்காகவே கவலைப்பட்டு, இம்மைக்காகவே இருக்கிறாங்க. அதையே தேடி திரிவாங்க, அதையே நாடி திரிவாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்களும் நானும் அப்படி இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் அவன் ஓடி நாடி தேடி திரிகிற மாதிரி சாப்பாட்டுக்காகவும் உடைக்காகவும் பணத்துக்காகவும் அது பின்னாடி ஓடுகிற ஆளு நீ நானும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனை போல நான் இல்லைங்க. யார் இல்லை? அவன் நாயா உழைச்சி, பேயா ஓடி, மாடா உழைச்சி, எண்ணெயெல்லாம் பூசிக்கின்னு, ராவும் பகலும் கண்ணை வீழ்ச்சி, ஓடா தேஞ்சி பணத்தை சம்பாதிக்கணும்னு அவனுக்கு அவசியம். எனக்கு அப்படி அவசியம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய கிருபையை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் தரித்திரனானார். ஆகவே என்னை செல்வந்தனா மாற்றுவார், என்னை ஐஸ்வர்யனா மாற்றுவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க, நான் தாட்சி அடைய மாட்டேன். இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டியவைகள், நெய்டு எனக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறாரு. எல்லாம் எனக்கு கூட கொடுக்கிறாரு. நான் விசேஷித்தவன், ஐ எம் ஸ்பெஷல், அவன் யூனிக். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐ எம் நாட் எ ஆர்டினரி பர்சன். நான் உலகத்தான் கிடையாது. கர்த்தருடைய பார்வையிலே, பரமபிதாவின் பார்வையிலே ஐ எம் எ பெக்யூலியர். நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவருடைய சன்னா இருக்கிறேன், அவருடைய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கிறேன். அவர் எனக்கு ஃபாதர் ஆஃப் காடா இருக்கிறாரு. அவர் பிதாவாகிய தேவனா இருக்கிறாரு. அந்த தேவன், அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் போஷிக்க வல்லவரா இருக்கிறாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கவலை என்ன பண்ணுது? விசுவாசிக்காம அவனை கவலைப்பட்டு அவிசுவாசிக்க வச்சிடுது. அவனுடைய ட்ரேடே மாத்துறது, அவனுடைய குணத்தையே மாத்துறது, அவன் உலகத்தானே மாத்திடுது. நான் சொல்றேன், நீ உலகத்தான் கிடையாது. சொல்லுங்க, உலகத்தார். ஆண்டவர் சொல்றேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன். உலக மக்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்க? சோத்துக்காகவும் துணிக்காகவும் இம்மைக்காகவும் துட்டுக்காகவும் அது பின்னாடி ஓடி திரிவாயா. நீ நான் அப்படி இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் அவர் பின்னாடி போவேன். இவையெல்லாம் ஏன் பின்னாடி ஓடி வரும்? தாவீது சொல்வான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இவைகளெல்லாம் என்னை என்ன பண்ணா? தேடி வரும். எத்தனை பேர் விளங்குதுங்க? நான் சொல்றேன், எப்போ நீ பணத்தையும் பொருளையும் தேடி தேடி ஓடுறியோ அது உன்னை விட்டு 100 அடி ஓடிப்போம். எப்போ கர்த்தரை தேடி தேடி ஓடி வரியோ உனக்கு முந்தி எல்லாம் எனக்காக எதிர்த்து காத்து கொண்டு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவனுடைய நியமனம், இதுதான் சிஸ்டம் ஆஃப் காட், இதுதான் சிஸ்டம் ஆஃப் காட் கிங்டம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை. சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. என்னத்தை போடுற? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று என்ன பண்றாரு? பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியா, அவருக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் வேண்டியன்னு. இது என்ன கவலை என்ன படுது? அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம ஆக்கிடுது. நம்ம நினைக்கிறோம்
அந்த பெரிய ஆளுக்கு எனக்கு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும்பா, அவர் கண்ணு ஒரு பார்வை பட்டா போதும்பா. நான் சொல்ல, அவரை காட்டிலும் பெரிய ஆள் பரலோக பிதா. உனக்காக ரத்தம் சிந்தியவர், உனக்காக காயப்பட்டவர், உனக்காக மரித்தவர், உனக்காக தன் உயிரை கொடுத்தவர், உனக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், அவர் உயிரோடு கூட இன்றைக்கு ஜீவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு இதெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியும், நீ ஓடுற பாரு, இதெல்லாம் வேணும்னு தெரியும். வேணும்னு மட்டும் இல்லப்பா, நீ தேடி நீ நாடி ஓடுற பாரு, அவைகளை கண்டுபிடிச்சு நீ அடைய போற பாரு, அதை காட்டில நான் இதெல்லாம் உனக்கு கூட தருவேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவேன், நன்றாய் அளந்து மடியில போடுவேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இந்த இப்படி இவ்வளோ பெரிய அந்த ரெஃபரன்ஸை சொல்லிட்டு தான் அப்படி சொல்றாரு. Therefore, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இது பெரிய ஒரு பிரமாணம், நல்ல பிரமாணம். வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் முறை சொன்னாலும் நம்முடைய வாழ்நாள ஒரு பெரிய நம்ம முடிச்சுக்கணும். தேவனை 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 ஃபர்ஸ்ட் தேவனை தேடு, தேவனை தேடு. நான் சொல்றேன், இதை முதலாவது வச்சுட்டுனா எல்லாம் என்ன பண்ணுங்க, இவைகளெல்லாம் நான் தேடுறதெல்லாம் தேடாதையே எல்லாம் கூட கொடுக்கப்படும். பேதுரு போறான் பாருங்க, முதல்ல மீனை தேடி, ஒரு மீனை தேடி அவனுக்கிட்ட வரல, வலையை விட்டு எல்லாம் ஓடி போச்சு. மறுநாள் சொல்றான், மாஸ்டர் நீ சொல்றேன்ட்டு வலையை போடுறேன். வேண்டாம் வெறுப்ப ஒரு கிழிஞ்ச வலையை போடுறான், 8 கிழிஞ்ச வலைய. இப்போ அந்த வலையை நோக்கி ஏராளமா மீன் வந்துடுச்சு. இழுக்கிறான் முடியல. எப்பங்க மாஸ்டர் வசனத்தை கேட்டான் பாருங்க, வலையை போட்டான் பாருங்க, அப்போ அவனுக்கு நேரம் எல்லாம் ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. வசனத்தை இன்னைக்கு கேட்டு உள்ளத்துல ஒரு எந்தூசியம் இல்லை. அது இருக்குது, அதெல்லாம் நம்ப முடியாது. சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான். நோ 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 நோ. இன்னைக்கு வாழ்க்கையின் அத்தியாவசியம், இன்னைக்கு வாழ்க்கையில் இது விசுவாசம், இன்னைக்கு வாழ்க்கையில் இது செய்து பார்த்துக்கணும், தேவனை முதலாவது வச்சு பார்க்கணும். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், நிச்சயம் கொடுக்கப்படும். அவர் சொல்ற, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். எப்பவுமே கவலை இனிய பிரச்சனையை பார்க்காது, நாளைக்கு பிரச்சனையை பார்க்கும். சில பேர், எப்பா இப்போ தானப்பா சாப்பிட்டேன், இதுக்குள்ளே நாளைக்கு போயிட்டேன்னு வாங்க அநேகர். அம்மா நாளைக்கு என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன், அம்மா நம்ம நாளைக்கு என்னம்மா செய்ய போகிறோம், இப்போ தானே செஞ்சு முடிச்சேன், இன்னைக்கு சாப்பிட்றது, அதுக்குள்ளே நாளைக்கு போயிட்டேன் அப்படின்வாங்க. கவலை எப்பவுமே அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் எப்படி கழிக்க போகிறோம். ஹே, அடுத்த நாளை உண்டாக்கிய கர்த்தர், இந்த நாளுக்கான காரியங்களை செய்தவர் அடுத்த நாளுக்காக காரியங்களை செய்ய மாட்டாரா? செய்வார். விசுவாசம் எப்போதுமே கவலைப்படாது, அவிசுவாசம் எப்போதுமே கவலைப்படும். உலகத்தார் கவலைப்படுவான், அஞ்ஞானி புத்தி இல்லாதவன் கவலைப்படுவான், புத்தி உள்ளவன் அறிவாளி இயேசுவின் மேல விசுவாசி பரமபிதா என் தகப்பன். அவர் எனக்கு இந்த உலகத்தை இந்த இவனை பாருங்க, ஆதாமை பாருங்க, படைச்சி வந்தோன்னு, ஆண்டவரே எனக்கு அரிசி இல்லை, எனக்கு பருப்பு இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு பழம் இல்லைன்னு கவலைப்பட்டானா? அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், எல்லாம் பிளண்டியாக இருக்குது, எல்லாம் ஏராளமாகுது, எல்லாம் தாராளமாகுது. அவனை படைக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு வேண்டியவெல்லாம் படைச்சிட்டு தான் அவனை படைச்சார். நான் சொல்கிறேங்க, அதே தேவன் தான் இந்த தேவன். முன்கூட்டியே உனக்காக ஆயத்தம் பண்ணவன். உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பிறக்க வச்சுட்டு தான் உனக்கு என்ன பண்ணுறாரு. நீ பிறந்த போகிற ஒரு பொண்ணை என்ன பண்ண பிறக்க வைக்கிறது கிடையாது. அதனால தான் இவன் சொல்கிறான், ஏவாளை பார்த்தோன்னா, இவர் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும் எங்கேயோ இருக்குது, அதை கண்டுபிடிக்கணுன்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே யெகோவா ஈரை என்ன பண்ணிக்கிறாரு, சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு வசனத்தை எடுத்து படிங்க, நம்ம முடிக்க போறோம். இன்னும் 2 வசனத்தை படிச்சுட்டு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க,
ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஆண்டவரே, சில பேர் நான் இதுக்கு மட்டும் தாங்க கவலைப்படுவேன், நான் வேற எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாத. எதை நினைச்சும் கவலைப்படாத. சில பேர் சொல்லுவாங்க, அம்மா பாருங்க, அப்பா கொஞ்சம் அப்படி ஜாலியா சிரிச்சா போதும். எதனா கவலைக்கு தான் பாரு, இந்த ஜென்மத்துக்கு இன்னும் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணல, இன்னும் இதெல்லாம் பண்ணல, கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாரு சிரிச்சு நிற்குது பாரு. அப்படி ஏயா இவங்க கவலைப்படுறது இல்லாம அடுத்தவங்களுக்கு சிரிக்கிறத கூட இவங்களுக்கு எரிச்சல் வந்துடும். நம்ம கவலைப்படுற மாதிரி அவங்களும் கவலைப்பட்டு இருக்கணும். நான் சொல்றேன், அவர் கவலைப்படுறதுனால எதனா பிரச்சனை மாறுச்சுன்னா சொல்லுங்க, கவலைப்பட்டோம். நான் சொல்றேன், எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறவன் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆமென். விசுவாசிக்காதவன் தான் எப்போதும் பாரம். ஐயோ, பொழுது போனா பொழுது வந்தா பாருங்க. அன்னைக்கு வந்து ஒரு என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னவா? எங்க பிள்ளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்க பிள்ளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்க பிள்ளை ஒரு மாதிரி. எப்படி கலங்குது பாரு, கவலை, கண்ணீர். ஏன் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கவலை, அவ்வளோ கண்ணீர்? அடுத்தவங்களை குறை சொல்றது, என்ன கவனிக்க மாட்டாங்க, எங்க பார்க்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. காரணம் அவ்வளோ விசாரம், அவ்வளோ கவலை. அந்த கவலை காரணம் என்ன? முற்றிலுமா பிசாசு என்ன பண்றான்? நம்பிக்கை என்ற அந்த விதையை எடுத்துட்டான், நம்பிக்கை என்ற ஆதாரத்தை எடுத்துட்டான். இப்ப எல்லாம் என்ன ஆகுது? பணம், பொருள், கவலை, சம்பாதனை, வருமானம். நான் கேட்டேன், ஐயோ 2 பேரும் வருமானம் செய்றீங்களே, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறீங்களே, என்னப்பா எப்பப்பா வீடு கட்ட போற? இல்லப்பா வீடு வீடு. ஏண்டா இன்னாரு வீடு கட்டியிருப்பேன்னு நினைச்சேன், இப்போ இருக்கிறதையும் விற்கிற போறேன்ற. எத்தனை லட்சம்? 5 லட்சம் கூட இருக்குது. ஐயா 1 லட்சம் கடன் வாங்கி 5 லட்சம் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தானம். அப்படியே அறிவை வந்து கைட்டி வச்சுட்டு வேலை செய்யறது முட்டாள்கள் பேர் மாதிரி. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மக்கள் வந்து அறிவில்லாமல் சீரழிகிறாங்க, சங்காரமாகறாங்க. காரணம் என்ன? ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டியது கூட இல்லை. ஆசிரமா ஃபோன் பண்ணி எவ்வளோ அன்பா, எவ்வளோ கடிஞ்சு வாங்க வாங்க. உள்ளத்தில் வந்து முற்றிலுமான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தொலைஞ்சு போச்சோனோ அப்படியே ஒன்றுமே இல்லாத போய் இடிஞ்சு போய் அடுத்து தற்கொலைக்கு நேரம் என்ன பண்ணுறது? ஓடுது. எவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனையை பாருங்க. நான் சொல்கிறேன் கவனிங்க, ஒரு நாளும் தேவனுடைய பங்கை தெரிந்து கொள்வதை விட்டு விடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை விட்டு விடாதீங்க. என்னிடத்தில் வருவதை என்ன பண்ண விட்டு விடாதீங்க. இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்த விட்டாதீங்க. தேவனை தேடுறதில்ல, வசனத்தை கேட்கறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, ஜெபத்துல நீங்க எப்போதும் தேவன் பக்கமா இருந்தீங்கன்னா வச்சுங்க பாருங்க, கவலை உங்களுக்கு வரவே வராது. வேதம் சொல்லுது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் என்ன பண்ணுமா? ஆட்கொள்ளும். அந்த வசனத்தை போடுமா? அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்பட, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல வேண்டல என்ன பண்ண? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது அப்போது பாருங்க, எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம். சாதா சமாதானம் இல்ல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். பக்கத்துல சொல்லுங்க, இருதயம் எங்க சொல்லுங்க, இருதயம் இங்க, சிந்தை இங்க இருந்தா ஒரு ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். எப்பா உன் சமாதானத்தை இங்கே, சமாதானத்தை இந்த உள்ளத்துல, சமாதானத்தை இங்கேயே சமாதானம் தான். குடும்ப சமாதானம், மனைவி மத்தியில சமாதானம், வேலையில சமாதானம், எங்கு சமாதானம். இங்கே விட்டு சமாதானம், இங்கே விட்ட கோட்டை விட்டான்னு வச்சுக்க, எந்த இடத்துல போனாலும் நிம்மதி இருக்கவே இருக்காது.
உனக்குள்ள முதல் சமாதானத்தை காத்துக்கோ. ஹல்லேலூயா. protect your peace. இதை காத்துக்கொள்றேன், அதை காத்துக்கொள்றேன், இதை காத்துக்கொள்றேன் இல்லைங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயங்களை காத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க, மேலான சமாதானம் உங்களுக்கு வரங்க. கடைசியா ஒரு வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. பாரு, திரும்ப திரும்ப சொல்றார், ஏய் நான் உன் மேல விசாரிக்கிறேன். ஐ எம் கேர் ஃபார் யூ. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை கேர் பண்றேன்பா, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை அன்பு கூறுறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உன் கவலையை வச்சு நீ சுமக்க முடியாது, உன் பாரத்தை வச்சு நீ சுமக்க முடியாது, உன் வேதனையை வச்சு நீ சுமக்க முடியாது. உன்னுடைய எல்லா கவலைகளும், உன்னுடைய எல்லா வேதனைகளும், ஐயோ என்ன செய்ய போறேன், இவ்வளோ கடன் இருக்குதே, இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, இவ்வளோ பாரம் இருக்குதே, இவ்வளோ துன்பம் இருக்குதே, இவ்வளோ வேதனை இருக்குதே, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையா? அதெல்லாம் ஒரு இடத்த மூட்டை கட்டி என்ன பண்ணுங்க, மொத்தத்தையும் தூக்கி வந்து என்ன பண்ணுங்க, கல்வாரி சிலுவையின் மேலே வச்சிருங்க. கல்வாரி, அவர் உனக்காக பாவத்தை சுமந்தவர், வியாதியை சுமந்தவர், தரித்திரத்தை சுமந்தவர், அவமானத்தை சுமந்தவர், நிந்தையை சுமந்தவர், உன் பிரச்சனையை சுமந்தவர், உன் போராட்டத்தை சுமந்தவர், உன் பலவீனத்தை சுமந்தவர், உன் நோவுகளை சுமந்தவர், உன் வெளிகளை சுமந்தவர், உன் அவமானங்களை சுமந்தவர், உன் குறைவுகளை சுமந்தவர். அவர் மேலே உன் சுமையை வை, அவர் மேலே உன் பாரத்தை இறக்கு. சில பேர் மனுஷங்கிட்ட நான் சொல்லிட்டேன்பா என் பாரம் நீங்கிச்சுன்றான். நான் சொல்றேங்க, இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாரம் இருக்குது, நான் இதை வச்சு என்னால் வாழ முடியாது, இந்த பாரத்தை நான் உன் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை இதெல்லாம் செய்யணும் என்னால் முடியல, ஆனாலும் நான் உன் மேலே பாரத்தை வைக்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்க. சில பேர் மனுஷன் மேலே பாரத்தை, எப்பா என் பாரத்தை உன் மேலே வைக்கிறேன்ப்பா, என் பட்சமாக நீ செய்ப்பான்வாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரே ஒருவர் செய்வார், அவர் தான் இயேசு, அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார், உனக்காக சிலுவை சுமந்தவர். இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உன் பட்சத்தில் உனக்காக செய்து முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரே இயேசு. அந்த இயேசுவின் மேல பாரத்தை வைப்பா, அவர் உன்னை விசாரிக்கிறார். அவரை போல உன்னை அன்பு கூறவும் விசாரிக்கவும் நடத்தவும் வேறு ஒருவர் இல்லை இந்த பூமியில. அதனால அவரை தேடு, அவரை தெரிந்துக்கோ, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும், அவரிடத்துல வா, அவரை விசுவாசி. நான் சொல்றேன், இந்த பாரம் வாழ்க்கையை போச்சுன்னு வச்சிங்களேன், பாரப்படாத இருந்தேன்னு வச்சிங்களேன், உன் உள்ளம் வந்து லைட் ஆகிடும், பட்டாம்பூச்சி போல உன் உள்ளம் பறக்கும். சில பேர் ஏன் தெரியுமா, உட்காந்த இடத்துல பிடிச்ச புள்ள மாதிரி உட்காடுப்பான், ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ பாரம், லைட்டாக இருக்கிற சக்குன்னு நினச்சிப்பான். அல்லேலூயா. உன் உள்ளம் பட்டாம்பூச்சியை போல பறக்கணும். அப்போ கழுகை போல நீ மேலே உயர்ந்து என்ன பண்ணுவ, எழும்புவ. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க பாரங்களை அவர் மேலே வைங்க. நீ வந்து கர்த்தரை தேடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாரம் மனுஷனை வந்து சூழ்ந்துரும். இது வந்து என்ன இடம், வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சர்ச் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வீஸ். என்ன சர்வீஸ்? உன் மைண்டை, உன் உள்ளத்தை. ஒரு சர்வீஸ் காரை வந்து 1 வருஷம் ஓடணுன்னா அது சர்வீஸ் பண்ண பாரு, திருப்பி நல்லா ஓடுமே. அதேமாரி வாரம் வாரம் வந்து இங்கே வந்து நீ என்ன ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி இங்கே வரும்போது இயேசு என்ன பண்ணுறாரு, அவருடைய ப்ராடக்ட் நீ, அவருடைய உற்பத்தி நீ, அவருடைய கிரியேஷன் நீ. அந்த கிரியேட்டர் என்ன பண்ணுவாரு, தமது வார்த்தையினால உன்னை எல்லாம் சர்வீஸ் பண்ணி, உன்னை எல்லாம் மோட் பண்ணி, உன்னை வந்து சரி பண்ணி, உன்னை எல்லாம் பேக் பண்ணி, உன்னை மீண்டும் பழையபடி இயங்கும்படி செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அதான் வரணும். மோர் இம்பார்ட்டன்ட், நீ நல்லா இருந்தா தான் சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம், சரீரம் ஒழுங்கா இருந்தா தான் சித்திரம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க.
இந்த மனது ஒழுங்காக இருந்தால் தான் எல்லாம் நடக்க முடியும். இந்த மனதும் சரீரமும் வாழ்க்கையை சரியாக்குறதுக்கு எதையா சரி இயேசு தான். இங்கே வந்தால் எல்லாம் சரியாகும். இங்கே சரியானா நீ என்ன பண்ணுவ? புது பலன் அடைவ, கழுகை போல எழுவுவ, புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுவ, புதிய பலனை பெற்றுக்கொள்ளுவ, எழுந்து என்ன பண்ணுவ? காரியங்களை செய்வ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஓடுவோங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, 10 வருஷத்தில் கவனிச்சு பாருங்க, கரெக்டாக இருந்து பாருங்க, உங்களுடைய ப்ரோக்ரஸை பாருங்க, உங்களுடைய லிஃப்டை பாருங்க, உங்களுடைய உயர்வை பாருங்க. எதிர்பார்க்காத அளவில் நீ உயர்ந்திருப்ப. எவ்வளவுக்கு எவ்வளவா நீ கவலைப்படாமல் இருக்கிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவா கண்ணீரும் வேதனையும் படாத இருக்கிறியோ, அவ்வளவுக்கு அவ்வளவா வாழ்க்கை இன்பமும் ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு என்ற நாமத்தினாலே உமது சமூகத்துக்கு வருகிறோம். இந்த நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கைகளை உயர்த்துங்க. நான் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, எனக்குள்ள இயேசு வர வேண்டும் என்று சொல்லுகிறவங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு வேணும். என் வாழ்நாளெல்லாம் பாரத்தை சுமந்து தவிச்சிட்டேன், இனிமேல் என் பாரத்தை நான் சுமக்க போகிறதில்ல, என் இயேசு மேலே இறக்கி வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறவங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க. இந்த வார்த்தை என்னோடு கூட சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாரங்களை எல்லாம் உன்மேல் வைக்கிறேன். எனக்காக சிலுவை சுமந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தீர். இன்றைக்கும் இயேசுவே உயிரோடு கூட இருக்கிறீர். இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உம்மிடத்தில் வருகிறேன். என்னை மாற்றும், என்னை ஆசீர்வதியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என்னுடைய மீட்பர் என்று அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். காயப்பட்ட உள்ளங்கள், கண்ணீரில் இருக்கிற உள்ளங்கள், துன்பத்தில் இருக்கிற உள்ளங்கள், பாடுகளில், துக்கங்களில், வேதனைகளில், பாரங்களில், எல்லா பிசாசினுடைய சகல தந்திரங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குறோம். பொல்லாத சாத்தானே, உன் கரத்தை எடு. பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இப்போது சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம், குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும், அபரிவிதமாய் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் அனுகூலமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வெற்றி உண்டாகட்டும், புதிய வழிகள் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு உண்டாவதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.